கிவ் ஒயிட் பேப்பர் அப்படின்னா இந்த முட்டாள் அரசாங்கம் என்ன பண்ணுது, வெறும்னு இந்த குழந்தை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட நடுப்பக்கத்தில் பேப்பர் கிழிச்சு கொடுமான்னு அதை காட்டுது. டிஆர்பி ராஜாவா? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அமைச்சர் டிஆர்பி ராஜாவை முட்டாள் என கூறி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பிளஸ் இருக்கிற மாநிலங்கள் இது முதல்ல உத்தரப்பிரதேசம், அப்புறம் குஜராத், தமிழ்நாடு எது தெரியுமா முதல் இடம்? அதிகமாக கடன் வாங்கினதுல தமிழ்நாடு முதலிடம். காரணம் என்ன? நீங்க பார்த்தா போன பட்ஜெட்ல ரெவென்யூ டிபிசிட் 41,000 கோடி. அது தவிர இந்த அரசாங்கம் கடன் எவ்வளவு வாங்கியிருக்கு? 25 ஏப்ரல் 1லேருந்து 26 மார்ச் 31 வரை இந்த அரசாங்கம் வாங்கிய அல்லது வாங்க திட்டமிட்டுள்ள கடன் 97,000 கோடி. சரி, வீடு கட்ட ஒருத்தர் கடன் வாங்கலாம், தாளிக்க என்ன வாங்குறதுக்கு கடன் வாங்கலாமா? இந்த அரசாங்கம் நீங்க 97,000 கோடி கடன் வாங்குறீங்க, ஆனால் மூலதன செலவு எவ்வளவு? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 57,000 கோடி. அப்போ இந்த மீதி 40,000 கோடி என்ன பண்றீங்க? யார் வீட்டுக்கு போகுது? ஏவா வேலுக்கா, செந்தில் பாலாஜிக்கா, இல்ல நம்ம இப்ப இந்த டிஸ்மிஸ் ஆனாரே கிராவல் திருடன் அவருக்கா? யாருக்கு போகுது? கணக்கு கொடுங்கிறேன் நான். கிவ் ஒயிட் பேப்பர் அப்படின்னா இந்த முட்டாள் அரசாங்கம் என்ன பண்ணுது, வெறும்னு இந்த குழந்தை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட நடுப்பக்கத்தில் பேப்பர் கிழிச்சு கொடுமான்னு அதை காட்டுது. டிஆர்பி ராஜாவா? டிஆர் பாலு மகன் வேற எப்படி இருப்பாரு? என்ன முதல் நம்பர் முட்டாளா தானே இருப்பாரு, வெறும் வெள்ளை பேப்பரை காட்டி. அதனால இந்த அரசாங்கம் அவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிள், அவ்வளவு அகம்பாவம். ஒரு எதிர்கட்சி தலைவர் 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தவர், அவர் வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டா வெறும் வெள்ளை கடுதாசை கிழிச்சு கொடுப்பீங்களா? எவ்வளவு திமிருங்கிறேன் ஒரு மந்திரிக்கு. இது இருக்கலாமா? டிஆர் பாலு, டிஆர்பி ராஜா போல பொறுப்பற்ற அமைச்சரை நான் ஸ்டாலின் இடத்துல இருந்தா மறுநாளே வெளியில போன்னு சொல்லியிருப்பேன். என்ன அராஜகம்! ஒயிட் பேப்பர்னா அதுவா அர்த்தம்? ஆகவே இந்த அரசாங்கம் எல்லா விதத்திலும் பொய், பித்தலாட்டம். இன்னைக்கு விவசாயிகளை வஞ்சித்த இந்த அரசாங்கம் ஆட்சி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.